வணக்கம் நண்பர்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 27 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மருதுவ பத்தின உண்மை எல்லாத்தையுமே அந்த கல்யாண மேடையில சொல்லிடுறாரு. அப்ப ஈஸ்வரி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகி, இப்படிப்பட்ட ஒருத்தனையா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு ஈஸ்வரிக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க என் மேல உள்ள கோவத்துல ரேவதிக்கு இப்படி ஒரு தவறான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நீங்க ஆயத்தமாயிட்டீங்க. தயவு செஞ்சு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி பார்த்திருக்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த வில்லன் அதிர்ச்சியாகி மணமேடையிலேருந்து இறங்கி வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து, அத்தை, இவங்க சொல்றது யாரு சொல்றதையுமே நம்பாதீங்க அத்தை. உங்களுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும்ல. நான் இப்படிப்பட்டவனே கிடையாது அத்தை. எப்பவுமே நான் உங்களுக்கு வந்துட்டு உண்மையா தான் அத்தை இருப்பேன். இவங்க எல்லாரும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கறதுக்காக பேசுறாங்க. நான் உங்களோட சொந்தக்கார பையன். அப்படியா நடந்துப்பேன்? இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். நான் அப்படிப்பட்டவன் இல்லை அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, போது நிப்பாட்டு. அதிகாரிகளிலேருந்து உன்கிட்ட ஏமாந்த பெண்கள் வரைக்கும் வந்து உண்மையை சொல்றாங்க. அப்ப கூட நான் நம்பாம இருக்க முடியுமா? இங்க பாரு, நான் கண்டிப்பா வந்துட்டு நம்புவேன். அதிகாரிங்க சொன்ன பிறகு நம்பாம என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு உனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கா? இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் நம்பிக்கை அதிகம் அப்படின்னு ஈஸ்வரி நேரா அதிகாரிங்களை பார்த்து, இங்க பாருங்க சார், இவன் என் சொந்தக்காரன் பையனை தவிர்த்து இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு யோசனையே இல்லாம போயிட்டேன். இவனோட தங்கச்சி ஒருத்தி வந்தா, ஆனா திடீர்னு அவ காணாம போயிட்டா. அப்பவே நான் சந்தேகப்பட்டிருக்கணும். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நான் சந்தேகப்பட்டிருக்கணும். அதை விட்டுட்டு அப்படி சந்தேகப்படாம நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது தப்பா போயிருச்சு. சார், என்னை மன்னிச்சிருங்க சார். இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. இவனையா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தேன் அப்படின்னு எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் அதிகாரிங்க சொல்றாங்க, சரிங்க மேடம். நேரா மருதுவை பார்த்து, டேய் வாடா அப்படின்னு அவனை அந்த இடத்துல இருந்து கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்போ ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, இப்ப நான் மணமேடையிலேருந்து இறங்கலாம்ல அப்படின்ட்டு ரேவதி நேரா மணமேடையிலேருந்து இறங்கி வராங்க. இறங்கி வந்துட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, அம்மா பாத்தீங்களாம்மா என்ன நடந்துச்சு அப்படின்னு. உங்க கண்ணு முன்னாடியே இது எல்லாமே நடந்திருக்கிறத பார்த்திருப்பீங்க அப்படின்னு. நேரா ரேவதி அவங்க மாமா கிட்ட போயிட்டு, அதாவது ஹீரோ கிட்ட போயிட்டு, மாமா ரொம்ப நன்றிங்க மாமா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி, இப்ப எதுக்கு என்ன பார்த்து கையெடுத்து கும்பிடுற அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல மாமா, கொஞ்ச நேரத்துல எனக்கு வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு நீங்க வரமாட்டீங்க அப்படின்னு. ஆனா நீங்க கடைசி நேரத்துல வந்ததை பார்த்த பிறகுதான் எனக்கே இப்ப நிம்மதியா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி, நீ கவலைப்படாத ரேவதி. அதான் நான் வந்துட்டேன்னு அந்த மருதுவையும் அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் உனக்கு எந்த வகையிலையும் கஷ்டம் வராது ரேவதி அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, மாமா, நான் ரொம்பவே பயந்துட்டேன் மாமா. என்னடா இது இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு எனக்கே ரொம்ப வந்துட்டு பயம் வந்துருச்சு மாமா அப்படின்ட்டு. அப்ப ஈஸ்வரி நேரா ரேவதி கிட்ட வந்துட்டு, ரேவதி, பேசுனது போதும் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மா போதுமா, இதுக்கப்புறமும் இப்படியே உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னோட வாழ்க்கை கேள்விக்குறியாகிரும். நான் அப்பையிலேருந்தே சொன்னேன், அவன் நல்லவன் மாதிரி தெரியல. பேரு சொல்லி ஏமாத்தி வந்தவன் கண்டிப்பா நல்லவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு உங்ககிட்ட பல தடவை நான் சொன்னேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்பயாவது அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே. இல்லைன்னாலும் யாரும் வந்துட்டு சொல்லலைன்னாலும் என்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, நான் எப்படி அப்படி பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா, நீங்க தான் நான் சொல்ல சொல்ல கேட்காம கல்யாண ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணீங்களே. நல்ல வேளை மாமா கடைசி நேரத்துல இவர் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத ஆதாரத்தோட வந்து நிரூபிச்சாரு. காலையிலேருந்து உங்ககிட்ட அதை தான் நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப போராடினாரு. ஆனா நீங்க தான் வந்துட்டு கொஞ்சம் கூட கேட்காம அவரை ரொம்பவே தப்பா நினைச்சு தப்பா பேசிக்கிட்டே இருந்தீங்க. ஆனா இப்பயாவது புரியுதா? மாமா அப்படிப்பட்டவர் இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இங்க பாருமா, என்னை பொறுத்த வரைக்கும் மாமாவோட குடும்பம் கண்டிப்பா தப்பான குடும்பமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை.
நீங்க தாத்தா மேலேயும் பாட்டி மேலேயும் ஏதோ தேவையில்லாம சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் கண்டிப்பா பாட்டியோட இறப்புக்கு காரணமா இருக்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ வேற யாரோ ஒருத்தவங்க தான் இதுக்கு காரணமா இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, இந்த கல்யாணம் தான் நின்னதே தவிர்த்து என் மனசுல உள்ள எந்த மாற்றமும் வரல. இவன் ஏதோ உண்மைய சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக இவனை இந்த வீட்டுக்கு மருமகனாக்கிடுவேன், உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, அதெல்லாம் நீ கற்பனை செஞ்சு பார்க்கவே தேவையில்லை. என்னதான் இருந்தாலும் இவன் இந்த வீட்டுக்கும் எனக்கும் எதிரிதான். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. எங்க அம்மா இறந்ததுக்கு காரணமான அந்த குடும்பத்துக்குள்ள உன்னை என்னைக்குமே நான் மருமகளா அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, என் மனசுல உள்ள ஆசைய கூட நான் சொல்லிட்டேன். எனக்கு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் கூட நீங்க இந்த அளவுக்கு பிடிவாதமா பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு உங்க பொண்ணுங்களோட சந்தோஷமே முக்கியம் கிடையாது. உங்களுக்கு உங்களோட கௌரவமும் உங்களோட பிடிவாதமும் மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, இதோட இந்த பேச்சை முடிங்க அப்படின்ட்டு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி, நான் ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கேன், மாமா எங்க அப்படின்ட்டு. அப்போ சுவாதி சொல்றாங்க, மாமா, ரொம்ப நேரமா அப்பாவை காணும் மாமா. ரேவதிக்கு கல்யாணம் நடக்க போற அந்த நேரத்துல கூட அப்பாவை காணும், அவர் எங்க போனாருன்னே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு மாமா அப்படின்ட்டு. அப்ப மயிலு சொல்றாரு, சகல, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில சொல்லி ஆகணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, சொல்லுங்க என்னாச்சு அப்படின்ட்டு. மயிலு சொல்றாரு, சகல, அதை நான் இங்கே சொல்ல முடியாது சகல அப்படின்ட்டு நேரா ஹீரோ கிட்ட பக்கத்துல வந்துட்டு, சகல, இது மாதிரி அந்த மருது பையன் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டிடுவானோ அப்படின்னு பயந்து மாமா என்ன பண்ணாரு அப்படின்னா, இது மாதிரி சீக்கிரம் அந்த மருதுவை காலி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஆயுதத்தை வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டு அந்த மருதுவை பார்க்க போனாங்க. அதுக்கப்புறம் தான் மாமா காணாம போனாரு. எனக்கு என்னமோ அந்த மருதுவால மாமாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு ஹீரோ. ஏங்க இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்க? நீங்களாவது மாமா கிட்ட எடுத்து சொல்லியிருக்கலாம்ல, இப்ப அவர் எங்க போனாருன்னு தெரியலையே அப்படின்னு. அதுக்கு மயிலு சொல்றாரு, சகல, அந்த மருதுவால மாமாவுக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு அப்பையிலேருந்தே தோணிக்கிட்டு இருக்கு மாப்ள. எப்படியாவது மாமாவை வந்துட்டு எங்க இருக்காரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் மாப்ள. அவனை வேற அதிகாரிங்க கைது பண்ணி கொண்டுட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன மாப்ள பண்றது அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா கண்டிப்பா எங்கேயும் ரொம்ப தூரம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் அதிகாரிங்க கிட்ட கேட்டு மாமா எங்க இருக்காரு அப்படிங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு. அப்போ ரேவதி சொல்றாங்க, அம்மா, நீங்க எடுத்த இந்த அவசர முடிவால அப்பா கோவிச்சுக்கிட்டு எங்க போனாரு அப்படின்னு தெரியல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, அதுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. உன் அப்பனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் என்னடி பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா, இருந்தாலும் நீங்க ரொம்ப வந்துட்டு மோசமா நடந்துக்கிறீங்க, அப்பா ரொம்ப பாவமா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்னை பத்தி நினைச்சு பாத்தியா? என் அம்மாவோட இறப்புக்கு காரணமான அந்த குடும்பத்துல உள்ள ஒருத்தனையே நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இவ்வளோ பிடிவாதம் பண்ற. ஆனா அம்மா பேச்சை கேட்காம நீ இவ்வளோ பிடிவாதம் பண்றடி அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா, போதும் நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, மாமாவும் எங்க போனாரு அப்படின்னு தெரியல, எப்பயிலேருந்து மாமாவை காணோம் அப்படின்ட்டு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, யாருக்கு யாருடா அத்தை? இப்போ எதுக்குடா என்ன அத்தைன்னு கூப்பிடுற? உனக்கும் எனக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா, போதும் நிப்பாட்டுங்க. மாமா வந்துட்டு எவ்வளோ பெரிய உதவியை பண்ணியிருக்காரு, அவருக்கு நீங்க வந்துட்டு நன்றி சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்க இப்படி பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப சுவாதி சொல்றாங்க, ஐயோ போதும் நிப்பாட்டுங்க, ஃபர்ஸ்ட் அப்பா எங்க போனாரு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி சொல்றாங்க, இதுக்கு மேல இந்த இடத்துல நின்று பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ அங்க நிறைய பெண்கள் வந்திருந்தாங்கல்ல, அவங்க எல்லாரும் நேரா ரேவதியை பார்த்து, மேடம், நாங்க எல்லாரும் சொன்னது பொய் அப்படின்னு தயவு செஞ்சு நீங்க நினைச்சிடாதீங்க, அவன் உண்மையாவே நல்லவன் கிடையாது, அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக நாங்க எல்லாருமே ஓடோடி வந்தோம் அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ, உங்க எல்லாரையும் விட நான் மாமா மேல ரொம்ப நம்பிக்கையோட இருக்கேன். அவரு கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே இருந்தேன்.
ஏன்னா அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும். ஏன்னா அவன் அம்மாவையே ஏமாத்தி நான் தான் கார்த்தின்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லி அம்மாவோட சேர்ந்து எங்களை ஏமாத்தினவன் அவன். அவனை போய் நாங்கள் எப்படி நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பேசுகிறாங்க. அப்போ அங்கே இருந்த அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மேடம், எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நடந்த விபத்துக்கு கூட அவன்தான் காரணமா இருப்பானோன்னு தோணுது. அப்போ ரேவதி சொல்றாங்க, என்னது, எனக்கு நடந்த விபத்துக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா மேடம், நீங்களும் அவனை பத்தி ஏதோ புகார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. என்னது, நான் அவனை பத்தி புகார் கொடுத்துருக்கனா? நான் அப்படி அவனை பத்தி என்ன புகார் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அப்போ டக்குன்னு சுவாதி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, ஏதோ அவங்க தெரியாம பேசுறாங்க. இதையெல்லாம் நீ ஏன்க்கா பெரிய விஷயமா எடுத்துக்கிற, விடுக்கா அப்படின்னு சொன்னதும் ரேவதி கேட்குறாங்க, இல்லடி, அவங்க ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்ல வராங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறது எனக்கு எதுவும் தெரியலடி. அதுக்கு சுவாதி சொல்றாங்க, அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்ட்டு. அப்போ ரேவதியை வந்துட்டு சுவாதி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. அவங்க போனதும் அங்க உள்ள பெண்கள் கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்களே, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ரோகிணி சொல்றாங்க, இல்ல, ரேவதிக்கு நடந்த விபத்துல அவளுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போச்சு. அதனால தான் ரேவதிக்கு வந்துட்டு நடந்த விபத்து கூட ஞாபகம் இல்லை. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா கனெக்ட் பண்ணி பார்த்தா அந்த நடந்த விபத்துக்கு இவனுங்க தான் காரணமா இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. இதை கேட்டதும் அந்த பெண்கள் சொல்றாங்க, ஆமா, எங்களுக்கு நடந்த மாதிரியே தான் அவளுக்கும் நடக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்ல வேளை சார் வந்துட்டு எப்படியோ ரேவதியோட லைஃப்பை காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதும் ரோகிணி சொல்றாங்க, ஆமா, இவர் மட்டும் இல்லை அப்படின்னா என்ன ஆகிருக்கும், எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி விடுங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா சுவாதி கிட்ட, என்னக்கா இது, அவங்க ஏதோ சொன்னாங்களே, என்னக்கா, என்னடி அப்படின்ட்டு. அதுக்கு சுவாதி சொல்றாங்க, அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா, அவங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா அத்தனை பெண்களுக்கும் ஆபத்து வந்ததுக்கு முக்கிய காரணம் அந்த மருது தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதான் அப்படி சொல்றாங்க அக்கா. ரேவதி சொல்றாங்க, இல்லடி, எனக்கு ஏதோ விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு அவங்க தான் காரணம், நான் ஏதோ புகார் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படி நான் எதுவும் புகார் கொடுத்ததா எனக்கு எந்த ஞாபகமும் இல்லையேன்னு கேட்டேன். அதுக்கு சுவாதி சொல்றாங்க, அக்கா ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்துல இருக்காது, அதெல்லாம் நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்கலாமா, விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. உடனே ரேவதியும், சரிடி, சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. நேரா வீட்டுக்கு வர ஈஸ்வரி சரியான கோவத்தோட உட்காந்துருக்காங்க. அப்போ ரேவதி கேக்குறாங்க, என்னாச்சுமா, ஏமா இவ்வளோ கோவத்தோட உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல, அவன் மேல நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன், என் பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப்பை ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சு நான் எவ்வளோ சந்தோஷத்தோட இருந்தேன். ஆனா கடைசி நேரத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு. ரேவதி சொல்றாங்க, அம்மா, இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நின்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கடைசி நேரத்துலயாவது நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. ஒருவேளை நமக்கு தெரியாம இருந்திருந்துச்சுன்னா என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு என்னால நினைச்சு கூட பார்க்கவே முடியல. அத்தனை பெண்களுக்கும் அவன் எத்தனை கொடுமைகளை கொடுத்துருக்கான். அவ்வளோ பெண்களும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களோட லிஸ்ட்ல நானும் இருந்திருப்பேன்னு அதை நினைச்சு பார்த்தா எனக்கு இப்பவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குமா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னை மன்னிச்சிடுமா, நான் கொஞ்சம் கூட அவனை பத்தி விசாரிக்காம அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சது ரொம்ப பெரிய தப்புமா அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா பரவாயில்ல விடுங்க, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, இதுக்கப்புறமாவது நீங்க வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஒரு பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நான் காலம் ஃபுல்லா ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருப்பேன். அதை விட்டுட்டு நீங்க எனக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்னோட லைஃப் ஸ்மூத்தா போகாது. நான் நிறையவே கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. அம்மா கடைசி நேரத்துல நீங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா அப்பா தான் எங்க போனாருன்னு தெரியல. அப்பா எனக்கு நீங்க கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றீங்க அப்படின்னு நினைச்சு கோவத்துல எங்கேயோ கிளம்பி போயிட்டாரோ அப்படின்னு தோணுது.
ஈஸ்வரி சொல்றாங்க, உங்க அப்பாவுக்கு எப்பவுமே அவரோட கௌரவம் தாண்டி முக்கியம். அதனால தான் அவர் கோவப்பட்டு போயிட்டாரு. ரேவதி சொல்றாங்க, அம்மா ஒருவேளை அப்பா வந்துட்டு என்னோட லைஃப்காக அவரு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும், ஆமாண்டி, அப்படி கூட வாய்ப்பு இருக்கு. உன்னோட லைஃப் தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். உன்னை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்யறேன்னு நினைச்சு அவர் கோவப்பட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இங்க போயிட போறாரு, இங்க போனாலும் வீட்டுக்கு வந்துட்டானா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு மருதுவால ஏற்பட்ட ஆபத்தை பத்தி எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தாங்க எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் தொடர்ந்து போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.